வெல்கம் டு ஸ்ப்ரிண்ட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இந்த எபிசோடில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பார்த்திங்கன்னா எல்லா குரூப்ஸ்லையுமே பொது அறிவு என்பது ஒரு முக்கிய பாடத்திட்டமாக இருக்குது. அந்த பொது அறிவில் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸ், இன்றைய நடப்புகள் என்ற தலைப்பில் வந்து பல தகவல்கள் வந்து நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால இதில் அதிகமான கேள்விகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தகவல் அறிவோமா என்ற தலைப்பில் ஜூலை மாதத்தில் நம்ம தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நடந்த சில விஷயங்களை வந்து இன்று பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மோடி கேபினெட் 2.0 இன் ஜூலை 2021. அதாவது மோடி கவர்மெண்ட் ரெண்டாவது முறையாக மே 2019 ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போது தான் முதல் முறையாக அவருடைய அமைச்சரவையை விரிவாக்கம் செய்துள்ளார் என்று பார்க்குறோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிஃபோர் எக்ஸ்பான்ஷன், அவங்க அந்த விரிவாக்கத்திற்கு முன்பாக 44 அமைச்சர்கள் இருந்தார்கள், அது பிரைம் மினிஸ்டரை தவிர்த்து. இதில் 13 அமைச்சர்கள் வந்து ட்ராப் செய்யப்பட்டாங்க, 43 அமைச்சர்கள் வந்து புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். ஆக இந்த விரிவாக்கத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 74 பேர், பிரைம் மினிஸ்டர் தவிர்த்து. இதில் 28 பேர் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் என்பது ஆய அமைச்சர்கள் என்று தமிழில் பார்க்குறோம். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் 2 பேர், அதாவது மாநில அமைச்சர்கள் தனி அதிகாரம் படைத்தவர்கள் 2 பேர். இது இல்லாமல் கேபினெட் மினிஸ்டர்ஸ் கீழே ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து 44 பேர். ஆக மொத்தம் 74 பேர் பிரைம் மினிஸ்டரை தவிர்த்து என்று பார்க்குறோம். Only minister in the central cabinet from TN inducted in the current reshuffle is Dr. L. Murugan, who was president of the state BJP. அதாவது தமிழ்நாடு மாநிலத்தின் பிஜேபி பிரிவின் தலைவராக இருந்த டாக்டர் எல் முருகன் என்பவர் தற்போது அமைந்த இந்த உருவாக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு வந்து அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக ஆக்கப்பட்டுள்ளார். மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளம் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம பார்க்குறோம். இவ்வாறு அமைச்சரவை அமைப்பதற்கு தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன சரத்துக்கள் முக்கியமாக வருகின்றன என்பதை நம்ம பார்க்கணும். இவ்வாறு நம்ம அந்த ஒரு பாடத்தை படிக்கும்போது அது சம்பந்தப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்து சரத்துகளையும் பார்த்தா உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஆர்டிகல் 74, it provides for a council of ministers headed by a prime minister to aid and advise the president of India. Article 75 deals with the appointment, tenure, responsibility, qualification, oath, salary and allowances for ministers. அதாவது 74, 75 ஆகிய இரண்டும் முக்கியமான சரத்துக்கள். இவை அமைச்சரவையில் சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர்கள் என்னென்ன தகுதி பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து விரிவாக சொல்கிறது. ஒவ்வொரு அமைச்சருக்கும் உண்டான தகுதிகளையும் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு அமைச்சராக வேண்டிய ஒருவர் ஒரு அந்த மக்களவையிலோ அல்லது மேலவையிலோ உறுப்பினராக இருக்க வேண்டும். அவ்வாறு உறுப்பினராக இல்லாத பட்சத்தில் தான் தேர்வு செய்யப்பட்ட 6 மாத காலத்திற்குள் அவ்வாறான ஒரு தகுதியை பெற வேண்டும் என்பது இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கான்ஸ்டியூஷனில் 2003 ஆண்டில் 91வது திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தத்தில் சரத்து 95 1A என்ற ஒரு உட்சரத்து இணைக்கப்பட்டது. அதில் strength of council of ministers including PM should not exceed 15% of the total strength of Lok Sabha. அதாவது மக்களவையில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டுக்கு மேலாக அந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை இருக்கக்கூடாது என்பது இதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது இருக்கக்கூடிய மக்களவையின் அங்கீகரிக்கப்பட்ட எண்ணிக்கை வந்து 543. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது 552, அதிகபட்சம் 552. இதே 91வது சட்ட திருத்தத்தில் சரத்து 164 1A என்பதன்படி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவை பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் 15 விழுக்காட்டிற்கு அதிகப்படாமல் இருக்க வேண்டும் என்றும், அதே சமயம் அவை 12 என்ற எண்ணிக்கைக்கு குறைவாக இருக்கக்கூடாது என்பதையும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கணும். அடுத்து 2வது தலைப்பு சினிமாட்டோகிராஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2021. An amendment has been proposed to the Indian Cinematograph Act 1952
அதாவது 1952ஆம் ஆண்டு திரைப்பட திருத்த சட்ட மசோதா என்பது தற்போது ப்ரொப்போஸ் செய்யப்பட்டுள்ளது. இந்த ப்ரொப்போஸ் செய்யப்பட்டுள்ள இந்த சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சென்சார் போர்டு கொடுக்கறத வந்து மாற்றி அமைப்பதற்குண்டான அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பது இந்த சட்டத்தின் சட்ட திருத்தத்தின் முக்கியமாக நோக்கமாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு முறை இவ்வாறு முயலப்பட்டு 2000 ஆண்டில் மத்திய அரசு இவ்வாறான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முயன்ற போது யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் KM சங்கரப்பா என்பவருடைய அந்த வழக்கில் அவ்வாறான முயற்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை சுப்ரீம் கோர்ட்டால் வழங்கப்பட்டது என்பதை இதில் பார்க்குறோம். இந்த சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952, அதாவது திரைப்பட சட்டம் 1952 என்ன நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றால், திரைப்படங்களை மக்களுக்கு காட்சிப்படுத்துதல் போது அவைக்கு முறையான ஒரு சான்றிதழ் வழங்க வேண்டும், அதன் மூலம் அதனை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்ட பிரிவு 3இல் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அல்லது சுருக்கமாக சென்சார் போர்டு என்று நம்ம அடிக்கடி பார்ப்போம். இந்த சென்சார் போர்டை உருவாக்குவதற்கு பிரிவு 3இல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பிரிவு 5D இந்த சென்சார் போர்டு கொடுக்கக்கூடிய ஆணைகள் அல்லது சர்டிஃபிகேட்ஸ் மீது யாராவது சம்பந்தப்பட்டவர்கள் மேல்முறையீடு செல்ல வேண்டும் என்றால் அதற்கென்ற ஒரு மேல்முறையீடு தீர்ப்பாயம் ஒன்று அதில் உருவாக்கப்பட்டுள்ளது செக்ஷன் 5D படி. இந்த செக்ஷன் 5D படி உருவாக்கப்பட்ட FCAT என்று சொல்லக்கூடிய இந்த அப்பலேட் ட்ரிபியூனலை 4 ஏப்ரல் 2021 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆணையை வெளியிட்டு அதை முற்றிலுமாக முடக்கிவிட்டது, அதாவது அபாலிஷ்ட் என்று சொல்லுவோம். இதற்கான அமைக்கப்பட்ட இந்த மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி மத்திய அரசால் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த சட்டம் மூலம் கலைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பாயங்கள் செய்து வந்த பணிகள் அந்தந்த உயர் நீதிமன்றங்களுக்கு இந்த உத்தரவின் கீழ் ஒதுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 123 கீழ் இந்திய குடியரசுத் தலைவர் இத்தகைய அவசர சட்டங்களை பிறப்பிக்க வழிவகை உள்ளது. Come on, let us go to the next slide. So, the constitutional provisions relating to Cinematograph Act, அதாவது திரைப்பட சட்டங்கள் எந்தெந்த அரசியலமைப்பு சட்ட சரத்துக்களின் கீழ் வருகிறது என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 19(1)A, the right of freedom of speech and expression. ஆர்டிகல் 19(1)B, there are reasonable restrictions that are to be imposed with great care and caution. அதாவது திரைப்பட சட்டம் தொடர்பான இந்திய அரசு சட்ட சரத்துகளில் முக்கியமானது 19(1), கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரத்திற்குண்டான உரிமை பற்றி குறிப்பிடுகிறது. 19(1)B, அவ்வாறான சுதந்திரத்தை அனுபவிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நியாயமான கட்டுப்பாடுகள் பற்றி தெரிவிக்கின்றன. இதற்கென முன்னாள் ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே 1876ஆம் ஆண்டு ஒரு சட்டம் இருந்தது, அதாவது டிராமாட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் ஆக்ட் 1876, அதாவது நாடக செயல்பாடுகள் சட்டம். இந்த சட்டத்தின்படி அரசுக்கு எதிரான எண்ணத்தை மக்களிடையே ஏற்படும் விதத்தில் ஏதாவது ஒரு காட்சிப்படுத்துதல் நடந்தால் அதை தடுப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், நீங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் முன்னாடி வரும். அந்த சர்டிஃபிகேட்டில் பல்வேறு விதமான குறியீடுகள் இருக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா U என்பது அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக் எக்ஸிபிஷன், அதாவது தடையில்லா பொது காட்சிப்படுத்துதல். U/A, as in U, but with the word of caution that parental discretion is required for children below 12 years. அதாவது தடையில்லா பொது காட்சிப்படுத்துதல், ஆனால் 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் பார்வையிட அவர்தம் பெற்றோரது அனுமதிக்கு உட்பட்டது என்பது இதனுடைய விளக்கம். A, restricted to adults, அதாவது வயது வந்தவர்களுக்கு மட்டும். S, restricted to members of any profession or any special class of persons, ஒரு குறிப்பிட்ட தொழில் அல்லது வகையை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் பார்வையிட அனுமதி என்ற இந்த சர்டிஃபிகேஷன் உள்ளது. Now coming to the third subject, Chief Minister's Economic Advisory Council. It pertains to Tamil Nadu. Tamil Nadu government in June 2021 formed CM Economic Advisory Council, ஷார்ட்ல வந்து CMEAC, அதாவது முதல் மந்திரியின் பொருளாதார ஆலோசனை கவுன்சில். இந்த கவுன்சிலில் மொத்தம் 5 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். அதில் நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டப்ளோ, இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர்
ரகுராம் ராஜன், மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், வளர்ச்சி பொருளாதார வல்லுநர் பேராசிரியர் ஜீன் ட்ரெஸ், முந்தைய மத்திய அரசின் நிதித்துறை செயலாளர் எஸ் நாராயண் ஆகிய 5 வல்லுநர்களை கொண்ட இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் முக்கிய நோக்கம் என்னன்னா, பொருளாதார வளர்ச்சியில் கண்ட தேக்கங்களை நீக்கி வளர்ச்சி மயமாக்குதலை பாதையில் மாநிலத்தை எடுத்துச் செல்ல தேவையான ஆலோசனைகளை வழங்குவது இந்த குழுவின் நோக்கமாகும். இந்த குழு வழங்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில பொருளாதாரத்திற்கு புத்துயிர் வழங்கவும் வளர்ச்சியின் பயன்கள் சமுதாயத்தில் அனைத்து தட்டு மக்களுக்கும் சென்றடையவும் மாநில அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 4th சப்ஜெக்ட் இஸ் வேர்ல்டு பாப்புலேஷன் டே, அதாவது உலக மக்கள் தொகை தினம் என்பது. இந்த மக்கள் தொகை தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2021ஆம் ஆண்டின் மையப்பொருள் என்னவென்று பார்த்தோம்னால், மக்கள் கருவுறுவதில் கோவிட்-19 பெருந்தொற்றின் தாக்கம், அதாவது தி இம்பேக்ட் ஆஃப் கோவிட்-19 பேண்டமிக் ஆன் ஃபெர்டிலிட்டி. இது என்ன நோக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது என்று பார்த்தோமானால், அதிகபட்ச மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் தீமைகள், சுற்றுப்புற மற்றும் வளர்ச்சியில் உண்டாகும் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதுதான் இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேயின் நோக்கமாகும். ஸோ இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டே எதனால் எப்போ இருந்து கொண்டாடப்படுதுன்னு பார்த்தோம்னா, ஜூலை 11, 1987ஆம் ஆண்டு உலக அளவில் மக்கள் தொகை என்றைக்கு 500 கோடி, அதாவது 5 பில்லியன்த் டே என்று வந்ததோ அதை குறிக்கும் விதமாக உலக மக்கள் தொகை தினம் என்று வருடம் கொண்டாடி வருகிறார்கள் என்று பார்க்குறோம். அந்த விதத்தில் ஜூலை 11, 1987 தான் உலக அளவின் மக்கள் தொகை 500 கோடியை தாண்டியது என்று பார்க்கிறோம். ஸோ அந்த தேதியை அடிப்படையாக கொண்டு யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒவ்வொரு ஆண்டும் இதை உலக மக்கள் தொகை தினமாக அனுசரித்து வருகிறது. 2019 பிப்ரவரி கணக்கின்படி உலக மக்கள் தொகை 7.63 பில்லியன், அதாவது 763 கோடியாக இருந்தது. அதில் பாப்புலேஷன் ஆஃப் சைனா வாஸ் 1.39 பில்லியன் ஆர் 139 கோடி. இரண்டாவது அதிகபட்ச மக்கள் தொகையை கொண்டது இந்தியா. அதனுடைய மக்கள் தொகை 131 கோடி, அதாவது 1.31 பில்லியனாக இருந்தது என்று பார்க்குறோம். அடுத்த சப்ஜெக்ட் கோவிட்-19 பற்றி பார்க்குறோம். கோவிட்-19 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கொரோனா வைரஸ் டிசீஸ். கொரோனா வைரஸ் தொற்று 2019 என்பதே கோவிடுடைய சுருக்கம் விரிவாக்கமாகும். சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம் கொரோனா வைரஸ் 2 என்பதுதான் இந்த கோவிட் நோயினுடைய ஒரு அடிப்படை காரணியாக இருக்கின்றது. அதாவது கடுமையான சுவாச நோய்க்குறி வைரஸ் 2 என்பதுதான் அந்த வைரஸ் ஆகும். முதலில் சீன நாட்டில் ஊஹான் நகரத்தில் தான் 31/12/2019 நாளன்று இது ரெக்கார்ட் செய்யப்பட்டது. இந்தியாவை பொறுத்த மட்டும் 31/2020, ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு பின்பாக முதலாக கேரள மாநிலம் திருச்சூர் நகரில் இது கண்டறியப்பட்டது. 14 ஜூலை 2021 படி இந்தியாவில் மொத்தம் 30.9 மில்லியன் கேசஸ் கோவிடால் பாதிக்கப்பட்டவர்கள். இது உலக அளவில் யுஎஸ்ஐக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கின்றது. மொத்தம் 4.11 லட்சம் இறப்புகள் இதன் காரணமாக நிகழ்ந்துள்ளன. இது உலக அளவில் 3வது இடத்தில் இந்தியா உள்ளது என்பதை நம்ம பார்க்கிறோம். உலக அளவில் மொத்தம் 188 மில்லியன் அல்லது 18.8 கோடி மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய 40.5 லட்சம் பேர் இறந்துள்ளார்கள் என்பதை நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். லார்ஜஸ்ட் பேண்டமிக் சின்ஸ் ஸ்பானிஷ் ஃப்ளூ H1N1, அதாவது 1918-20, ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய H1N1 வைரஸ் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அப்போ ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் மக்கள் உலக அளவில் இறந்தார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கோவிட்-19 தடுப்பதற்கு என்னென்ன விதமான தடுப்பூசிகள் இருக்கின்றது என்பதை நம்ம இதில் பார்க்குறோம். இது கேட்டகரி நேம்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ். RNA வேக்சின்ஸ் ஃபைசர், பயோஎன்டெக், மொடர்னா, இது பெரும்பாலும் யூஎஸில் பயன்படுத்துகிறாங்க. அடினோ வைரஸ் வெக்டர் வேக்சின்ஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஸ்ட்ராஜெனிகா, ஸ்புட்னிக் வி, ஸ்புட்னிக் லைட், ஜான்சன், கோவிடிஷியா. இதில் இந்த ஆக்ஸ்ஃபோர்டு ஆஸ்ட்ராஜெனிகா என்ற வைரஸ் இதுதான் வேக்சின் தான் நம்ம கோவிஷீல்டு என்ற பெயரில் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்ஆக்டிவேட்டட் வைரஸ் வேக்சின்ஸ் சினோஃபார்ம், கொரோனாவேக்,
கோவேக்சின் வந்து இந்திய கண்டுபிடிப்பு, இதுவும் இந்தியாவில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சப் யூனிட் வேக்சின்ஸ் எபிவேக் கொரோனா, ZF 2001, அப்டாலா, சொபேர்னா ஆகிய இந்த பல்வேறு விதமான வேக்சின்ஸ் வந்து COVID-19 உண்டான தடுப்பூசிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இதில் ஒரு சில தடுப்பூசிகள் மட்டும்தான் உலக சுகாதார நிறுவனம், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்கு. அது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஸ்ட்ராஜெனிகா, இன்க்ளூடிங் இந்தியாஸ் மேனுஃபேக்சர்ட் கோவிஷீல்டு, ஃபைசர் பயோஎன்டெக், ஜினோஃபார்ம், BBIPV, மொடர்னா, ஜினோவாக் அண்ட் ஜான்சன் ஆகிய சில வேக்சின்ஸ் தான் வந்து உலக சுகாதார நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. வாங்க, இந்த வேக்சின்ஸ் வந்து உருமாற்றம் பெறுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த உருமாற்றம் பெறும் இந்த வைரஸ்களை வந்து நம்ம கிரீக் அல்பபெட்ஸ், கிரீக்கில் இருக்கக்கூடிய இந்த 24 எழுத்துக்கள் மூலமாக குறிப்பிட்டு சொல்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனம் உலக அளவில் இதுவரைக்கும் 11 உருமாறிகளை கண்டுபிடித்துள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆஃப் தம் ஆல்ஃபா, பீட்டா, காமா அண்ட் டெல்டா, இந்த 4 வகை வைரஸ் தான் உருமாற்றம் பெற்றவை, மிகவும் கொடூரமானவை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆஃப் திஸ் டெல்டா ஆரிஜினேட்டட் இன் இந்தியா and very infectious with 55% more transmissibility than alpha. Subvariant of this is delta plus. So இந்தியாவில் உருவான இந்த டெல்டா வகை வைரஸ் வந்து ஆல்பாவை விட 55% அதிகம் தொற்றக்கூடியது என்றும், இந்த டெல்டா பிளஸ் என்ற உருமாற்றமும் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள். ஈட்டா, அல்டா, கப்பா அண்ட் லாம்டா போன்ற உருமாறிகளும் ஒரு குறிப்பிடத்தக்க உருமாற்றங்களாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த சப்ஜெக்ட் வந்து மேகதாது டேம் ப்ராஜெக்ட். மேகதாது டேம் ப்ராஜெக்ட் பற்றி இப்போ பேப்பரில் அடிக்கடி நம்ம பார்க்குறோம். மேகதாது மீன்ஸ் கோட் ஸ்லீப், அதாவது இது கன்னடத்தில் வந்து வெள்ளாட்டின் தாவல் என்று சொல்கிறார்கள். மேகதாது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவுடைய கனக்புரா தாலுகாவில் இருக்கின்றது. இது காவேரியும் அர்காவதி ஆறும் இணையக்கூடிய இடத்தில் ஒரு பெரிய பள்ளத்தாக்காக அமைந்துள்ளது. இந்த பள்ளத்தாக்கு பகுதியில் அணை கட்டுவதற்கு 2013ஆம் ஆண்டு கர்நாடகா ஒரு திட்டத்தை அறிவித்தது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெங்களூர் நகரம் மற்றும் ராமநகர மாவட்டத்தினுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் ஒரு 400 மெகாவாட் நீர்மின் உற்பத்தி பண்ணுவதற்கும் அதனுடைய முக்கிய நோக்கங்களாகும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இந்த தமிழ்நாடு வந்து என்ன யோசிச்சாங்கன்னா, இவ்வாறு அணை கட்டுவதனால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய காவிரி நீர் பங்கு வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திஸ் ப்ராஜெக்ட் வில் அஃபெக்ட் தி நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் தி ரிவர் காவேரி அண்ட் காஸ் பொட்டன்ஷியல் டேமேஜ் டு த லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட். அதாவது கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலமான தமிழ்நாடு மாநிலம் இதன் காரணமாக தான் பெறும் நீர் பங்கீடில் மிக பாதிப்பு உண்டாக்கும் என்றும், இது வந்து காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல், அதாவது காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் என்பது வந்து நீர் பங்கீடு சம்பந்தமான தாவாக்களை தீர்த்து வைக்கும் ஒரு தீர்ப்பாயம். இது கொடுத்து அந்த உத்தரவை மீறுவதாக இருக்கின்றதாகவும் குறிப்பிட்டு இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்ஜெக்ட் பண்ணுது. Meanwhile, Central Water Commission of the Union Jal Shakti Ministry gave nod for a detailed project. இந்த திட்டத்திற்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கைக்கு மத்திய நீர் குழு வந்து அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்துள்ளது. இது சம்பந்தமாக தொடர்புள்ள பொருளை நம்ம பார்க்கணும். காவிரி ரிவர் வாட்டர் ஷேரிங். காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் was constituted by Government of India in 1990 to adjudicate the water dispute regarding the interstate Kaveri River among the basin states. அதாவது காவிரி நீர் பங்கீடு தகராறு தீர்ப்பாயம் 1990ஆம் ஆண்டில் மைய அரசால் அமைக்கப்பட்டது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வடிநில மாநிலங்களின் கோரிக்கைகளை விசாரித்து தீர்ப்பு வழங்குவது இந்த தீர்ப்பாயத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த தீர்ப்பாயம் 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மாநிலங்களுக்கான பங்கீடு இறுதி உத்தரவை வழங்கியது. அதில் ஒவ்வொரு மாதமும் கர்நாடகா வழங்க வேண்டிய தண்ணீர் அளவையும் குறிப்பிட்டிருந்தது. இந்த ஆணையை எதிர்த்து பல மாநிலங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு சென்றன. அதன் அடிப்படையில் 2018ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உச்ச நீதிமன்றம் பங்கீடு அளவை மாற்றி உத்தரவிட்டது. ஆனால் அந்த மாற்றி உத்தரவிட்டதில் கர்நாடக மாநிலத்திற்கு 14.75 மில்லியன் கன அடி, அதாவது TMCFT தமிழ்நாட்டின் பங்கிலிருந்து பிரித்து எடுத்து கொடுத்தது. அதன்படி தமிழ்நாடு 177,000 மில்லியன் கன அடி மட்டுமே பெறக்கூடிய ஒரு உரிமையை பெற்றுள்ளது. இந்த
காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனலுடைய தலைவர் என்பவர் ஜஸ்டிஸ் அபய் மோகன் சாப்ரே என்பவர். ஆக இதை ஞாபகம் வச்சுக்கிங்க, ஒருவேளை இது சம்பந்தமாக ஏதாவது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020 UEFA யூரோ சாம்பியன்ஷிப் ஃபுட்பால். இப்போ தற்போது லாஸ்ட் மந்த் இந்த ஜூலை மாதத்தில் நடந்து முடிஞ்சது. UEFA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனியன் ஆஃப் யூரோப்பியன் ஃபுட்பால் அசோசியேஷன்ஸ், அதாவது ஐரோப்பிய கால்பந்தாட்ட சங்கங்களின் ஒன்றியம் என்பதுதான் இந்த UEFA என்பதற்கு விரிவாக்கம். இதற்கான சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஜூலை மாதத்தில் நடந்து முடிந்தன. இந்த அமைப்பு 1958ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. இது தொடர்பான போட்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது. 2020 நடத்த வேண்டிய போட்டிகள் இந்த கொரோனா காரணமாக 2021 நடத்தப்பட்டன. இதனுடைய வின்னர் பார்த்தீங்கன்னா இட்டாலி. அவர் இட்டாலி நாடு ஏறக்குறைய 53 ஆண்டுகளுக்கு பிறகு கடைசி முறையாக வென்றது 1968. ஸோ 53 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்று வகை சூடியுள்ளது. இது 3:2 என்ற கோல் அடிப்படையில் வென்றது. இதனுடைய தோற்ற கண்ட்ரி எதுன்னு பார்த்தா ஹோஸ்ட் கண்ட்ரியான இங்கிலாந்து. இந்த போட்டிகள் அனைத்தும் இங்கிலாண்டில் நடந்தது. இட்டாலி டீமினுடைய தலைவர் ஜார்ஜியா சியலினி என்பவர். அண்ட் இந்த இங்கிலாந்து டீமினுடைய கேப்டன் ஹாரி கேன் என்பவர். இந்த சாம்பியன்ஷிப் ஃபுட்பால் டீம் லாஸ்ட் இயர் நடந்தபோது 2019 யூரோ கப் வின்னர் போர்ச்சுகல், 2019 யூரோ கப் ரன்னர், அதாவது 2ஆம் இடத்தை பிடித்தவர்கள் போலண்டு. இந்த யூரோ கப்பு அதிகபட்சமாக அதிக தடவை வின் பண்ண கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இதுதான் இது வரைக்கும் 3 முறை இந்த யூரோ கப்பை வின் பண்ணி முதலிடத்தில் உள்ளது என்று பார்க்குறோம். ஸோ இந்த வேர்ல்டு கப்பையும் யூரோ கப்பையும் சேர்த்து அதிகபட்சமாக எந்த நாடு வென்றதுன்னு பார்த்தா ஜெர்மனி தான். அது மொத்தம் 7 முறை இந்த வெற்றி வகை சூடி இரண்டையும் சேர்த்து முதலிடத்தில் உள்ளது. ஃபாலோட் பை இட்டாலி. இட்டாலி மொத்தம் இது வரைக்கும் 6 முறை வென்றுள்ளது இந்த 2 கப்பையும் சேர்த்து. அதான் இது 2வது இடத்துல இருக்கு. அடுத்து கம்மிங் டு தி ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பால், அதாவது இது உலகில் சர்வதேச நாடுகள் பங்கு பெறும் இந்த கால்பந்தாட்ட போட்டி ஃபிபா என்ற அமைப்பினால் நடத்தப்படுகிறது. இந்த ஃபிபா என்ற அமைப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா சர்வதேச கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு. இது 1930ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. இதற்கான போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. இந்த போட்டிகளில் இதுவரை நடந்த போட்டிகள் 5 முறை வென்று முதலிடத்தில் உள்ள நாடு பிரேசில். கடந்த முறை நடந்த 2018 வேர்ல்டு கப் வின்னர் பார்த்தீங்கன்னா பிரான்ஸு. ரன்னர் அப் குரேஷியா என்ற நாடு. இந்த 2018 ஆண்டு போட்டிகள் அனைத்தும் ரஷ்யாவில் நடந்தது. வரப்போகின்ற 2022ஆம் ஆண்டில் ஃபிஃபா வேர்ல்டு கப் கட்டார் நாட்டில் நடக்க போகிறது என்று பார்க்குறோம். Coming to the next subject, NEET. NEET stands for National Eligibility Cum Entrance Test. இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு என்பதை தான் நீட் என்று சொல்கின்றோம். 2013ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. 2014, 15 ஆகிய 2 ஆண்டுகள் நடத்தப்படவில்லை. 2013 என்ன பண்ணாங்கன்னா இந்திய அளவில் மருத்துவ நுழைவு என்பது அகில இந்திய முன் மருத்துவ தேர்வு அடிப்படையில் நடத்தப்பட்டது. இந்த நீட் தேர்வுக்கு 2017ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு ஒரு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது as one time exemption. இது கவர்மெண்ட் கல்லூரிகள், அதாவது அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய அரசு கோட்டா சீட்டுகளுக்கு உண்டான சேர்க்கைகளை நடத்துவதில் நீட் எக்ஸாமுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது அந்த ஒரு ஆண்டுக்கு மட்டும் 2017. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இது சம்பந்தமாக பல வழக்குகளில் என்ன முடிவு சொல்லியிருக்காங்கன்னா நீட் எக்ஸாம் இஸ் அ வேலிட் எக்ஸாம் அண்ட் இட் இஸ் ஆஸ் பர் தி லா அப்படின்னு தான் சொல்லி முடிவு கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக தமிழ்நாடு தற்போது 10th ஜூன் 2021 2021ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் நாள் ஒரு அரசாணை வெளியிட்டு ஒரு கமிட்டியை இதற்காக ஏற்படுத்தியது. அதாவது நீதியரசர் A.K. ராஜன் என்பவர் தலைமையில் ஒரு கமிட்டியை உருவாக்கியது. இந்த கமிட்டி என்ன நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமூக பொருளாதார பின்தங்கிய மாணவர்கள் மீது நீட் தேர்வின் தாக்கம் குறித்து அறிவதற்காகத்தான் இந்த கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. இது கமிட்டி எதிர்வாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கரு நாகராஜன் என்பவர் ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்தார், பொதுநல வழக்கை தொடுத்தார். இது மருத்துவ கல்வி என்பது ஒரு மத்திய சட்டத்தின் கீழ் வருவதால் அதை எதிர்த்து அந்த வழக்கை தொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் உயர்நீதிமன்றம் இந்த மனுவை 13 ஜூலை 2021 தள்ளுபடி செய்தது.
அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, குழு அமைப்பது உச்ச நீதிமன்ற ஆணைக்கு எதிரானது அல்ல என்பதன் அடிப்படையில் இந்த மனுவை தள்ளுபடி செய்தார்கள். இந்த நிலையில் 2021 ஆண்டுக்கான நீட் தேர்வுக்கு தேதி குறிக்கப்பட்டுள்ளது. அது 12 செப்டம்பர் 2021 அன்று நடக்கப் போகின்றது. இது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு என்று பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பொருட்கள் சப்ஜெக்ட்ஸை டீல் பண்ணுறதுக்கு சில பொருட்களை மத்திய அரசு, சில பொருட்களை மாநில அரசு, சில பொருட்களை 2 அரசுகளும் சேர்த்து கையாளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது 7வது அட்டவணையில், அதாவது அரசியலமைப்பு சட்ட 7வது அட்டவணையில் அவ்வாறு மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுவான இந்த அதிகாரங்கள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. அவ்வகையில் there are 3 lists. List 1 is union list, list 2 is state list and list 3 is concurrent list. List 1 97 ஐட்டமும், list 2 61 ஐட்டமும், list 3 52 ஐட்டமும் இருக்கின்றன. அது list 1 மத்திய அரசு அதிகாரம் பெற்ற பட்டியல், லிஸ்ட் 2 மாநில அரசு பட்டியல், லிஸ்ட் 3 ஒருங்கியல் அதிகார பட்டியல், வேர் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் காட் பவர்ஸ். இதில் கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது, அதாவது ஒருங்கிய அதிகார பட்டியலில் வருகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இது இடையில தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ரிசர்வேஷன் ஆர்டர் மெடிக்கல் அட்மிஷன் சம்பந்தமாக கொடுத்தாங்க. வழக்கமாக மெடிக்கல் அட்மிஷன் போகும்போது ஸ்டேட் கோட்டா ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 85% அண்ட் ஆல் இண்டியா கோட்டா 15%. இந்த நிலையில் தமிழ்நாடு அசம்பிளி passed a bill unanimously on 15th September 2020 to provide 7.5% reservation in undergraduate courses in medicine, dentistry, Indian medicine, homeopathy for government school students who clear NEET. அதாவது நீட் தேர்வை கிளியர் செய்யக்கூடிய பாஸ் செய்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி அட்மிஷன் சேர்க்கை, மருத்துவக் கல்லூரியில் சேர்ப்பதற்கு மொத்த இருக்கக்கூடிய இருக்கைகளில் 7.5 விழுக்காடு ஒதுக்கீடு செய்து அரசாணை வழங்கியுள்ளது. இது ஜஸ்டிஸ் கலையரசன், அதாவது நீதியரசர் கலையரசன் என்பவர் தலைமையில் அமைந்த குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த பில்லுக்கு 30 அக்டோபர் 2020 அன்று கவர்னர் அங்கீகாரம் கொடுத்ததுனால இது இப்போ சட்டமாக ஆகியுள்ளது. ஸோ இந்த வகையில் ஜூலை மாதத்தில் நடந்த சில விஷயங்கள், அதாவது சர்வதேச மற்றும் மாநில மத்திய சம்பந்தமான விஷயங்களை நம்ம ஒரு வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்று ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் குறித்த வீடியோஸை நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.